அனைவருக்கும் வணக்கம். +1 சிறப்பு தமிழ் புக்கில் உள்ள சித்தர் பாடல்கள் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, சித்து என்ற சொல் வந்து அறிவு என்னும் பொருளை குறிக்கும். சித்தர் என்னும் சொல் வந்து அறிவுடையோர் என்ற பொருளை தரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, உருவ வழிபாடுகள் வந்து எதிர்த்திருக்காங்க. சாதி சமய ஏற்றத்தாழ்வையும் எதிர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தர்களுடைய மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி வந்து சித்தர்களின் கொடையாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 சித்தர் பாடல் இருக்குது. ஒன்று இடைக்காட்டு சித்தர் பாடல், இன்னொன்று வந்து குதம்பை சித்தர் பாடல் இருக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடல்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, போற்றீர் போற்றீர் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் சரிங்களா. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்ற ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, இடைக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்ததுனால இது வந்து இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டாராம். இவர் வந்து போகர் என்ற சித்தரின் சீடர். அதுக்கப்புறம் இடைக்காடர் ஞானசூத்திரம் 70 அப்படின்ற ஒரு நூல் வந்து இந்த இடைக்காட்டு சித்தர் எழுதின நூல் தான். பேர் வந்து இடைக்காடர் ஞானசூத்திரம் 70 அப்படின்ற நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குதம்பை சித்தர் பாடல்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கடின்னு சொல்லிட்டு வரும். பட்டயம் ஏத்துக்கடி, கற்பங்கள் ஏத்துக்கடி, சத்தங்கள் ஏத்துக்கடின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து குதம்பை சித்தர் பாடல்கள். இது ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, இவருடைய பாடல் வந்து குதுமமாய் என்று மகடு முன்னிலை வருவதால் இது வந்து குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாடல் பார்த்தீங்கன்னா, சித்தர்களின் இயல்புகளை பற்றி பேசப்படுகின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.